சமீபத்துல நயன்தாரா அவங்கள பத்தின ஒரு சர்ச்சை சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. உங்க கனவு சொல்லுங்க திட்டம் குறித்து விமர்சனம் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரு எனக்கு நயன்தாரா வேணும், இந்த கனவை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு பேசினது சர்ச்சையாச்சு. இந்த விவகாரத்தை திமுக எம்பி கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கூட்டணியில இருக்க காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று திமுக மகளிர் தொண்டர் அணி சார்பில் பெண்களை இழிவாகவும் ஆபாசமாகவும் பொதுவெளியில பேசி வரும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரை கண்டிச்சு மாநிலம் முழுக்க போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு. சொல்லப்போனா முன்னாள் அமைச்சர்களோட உருவ பொம்மைகளை பெண்கள் தீயிட்டு கொளுத்துனாங்க. தமிழகம் முழுக்க இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்க நிலையில நயன்தாரா அவங்கள பத்தி விமர்சனம் செஞ்சதுக்கு கொந்தளிக்கிற திமுக மீது பகீர் குற்றச்சாட்டுகளை அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் அவரு முன் வச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு எல்லாரும் நயன்தாரா அவங்களுக்கு குரல் கொடுக்கிறோம். ஏன் அவங்களுக்கு குரல் கொடுக்கிறோம்? நயன்தாரா அவங்க ஈசிஆர்ல சரியா சொல்லணும்னா ஈசிஆர் சைக்கிளிங் ட்ராக்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு சரியா சில மாதம் முன்னாடி அதே பகுதியில 30 கோடி மத்தியிலான இடத்தை நயன்தாரா அவங்களோட கணவர் வாங்கினது எப்படி? சரியா திட்டம் வரப்போகுதுன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா நடிகைக்கு தானே முதல்ல எல்லாம் தெரியுது. இந்த ஆட்சியில அடுத்த சர்வதேச செஸ் போட்டி சென்னையில நடத்துவதற்கு அனைத்து டெண்டரையும் எப்படி நயன்தாரா அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தீங்க? எந்த அனுபவம் இல்லாத அந்த நிறுவனத்துக்கு எப்படி பல கோடி டெண்டர் வந்து கொடுத்தீங்க? இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அடுத்து, உங்க உதயநிதிக்கு பினாமியா தெரியுற ரத்தீஸ் வச்சு நடக்கிற மணி லாண்டரிங் எதுலயும் நயன்தாரா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? ஏன் ரத்தீஸ் வீட்டுல இரவு பகலா இருக்காரு நயன்தாரா? ரத்தீஸ் யாருக்காக நயன்தாராவுக்கு இவ்வளவு வேலை செய்யறாரு? நடிகைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கு திமுக அரசு, இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பேசியிருக்காரு. நயன்தாரா அவங்கள பத்தி அரசியல் ரீதியா கருத்து சொல்றது தப்பே கிடையாது. அந்த ஆபாசமா இருக்க கூடாது அப்படிங்கறத நான் ஏற்கக்கூடிய விஷயம். நான் சொல்றேன், நயன்தாராக்களுக்காக இந்த திமுக ஆட்சி 5 வருஷமா நடந்தது. என்ன செய்வீங்க பார்க்கலாம். கீழ்த்தரமான ஆட்சியை நடிகைகளுக்கு நடத்திட்டு கோவம் வருதுன்னு பதிவிட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பேசினது எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சமீபத்துல அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரு எனக்கு நயன்தாரா வேணும், கனவை நிறைவேற்றுங்க அப்படின்னு பேசினது சர்ச்சையாச்சு. இந்த விவகாரத்தை தொடர்ந்து எல்லாருமே கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து இப்ப நடக்கிற உண்மைகளை எல்லாம் இந்த பிரபலம் எடுத்து பேசியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.